ஹலோ, நான் உங்க பிரியமானவள். நீங்க மனம் திறந்து கேட்கிறது என்னோட மனதின் குரல் பாட்காஸ்ட் மெய்யான இன்பம். கேட்டு நிற்க பியூட்டிஃபுல் சோல்ஸ்க்கு நன்றி. அடிபட்டு வர தழும்பே காலத்துக்கும் அழியாம அடையாளமா இருக்கப்போ சில இதயம் அழுது கிழிஞ்சு போயிருக்கும். பட் என்ன, அந்த கிழிஞ்சு போன இதயத்தை பத்தி எல்லாருமே பேசும். என்னைக்காச்சும் யோசித்திருக்கீங்களா அந்த வலிக்கு காரணமா இருக்கவங்களோட வலி என்ன அப்படின்னு? ஓ, அவங்களும் வலி அனுபவிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா ஆமாதான். லைஃப்ல எப்பவுமே ரெண்டு பக்கமும் இருக்கு அப்படின்றத மறக்காதீங்க. one who cried and one who made to cry. சில காயம் வாழ்க்கையில என்னைக்குமே அழியாது. அது இப்படி நடந்துருச்சு அப்படின்ற அந்த ஊண்டுனால கிடையாது, பட் பிகாஸ் ஆஃப் அதை நம்ம சொல்லாமலே போயிட்டோமே அப்படின்ற வலினால வர வலின்னு கூட சொல்லலாம். அந்த அழ வெச்சவங்களோட சொல்லாம போன ஒரு வலிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை. Words unspoken can be higher, heavier than words spoken in anger. இதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கான குட்டி ஸ்டோரிக்குள்ள நம்ம போலாமா? வாங்க போலாம். ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாய், சின்ன ப்ராப்ளம் தான் மென்ட் டு தி வேர்ல்ட் அப்படின்னு இருந்த உலகம் அப்படின்னு சொல்லலாம். அங்க எப்போ நம்ம ஐயோ நான் ஹோம்ஒர்க் பண்ணலையே அப்படின்னு கஷ்டப்படுறதை விட அப்பா இவனும் பண்ணல அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு நாட்கள். கடவுளே அப்படின்னு வேண்டப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைக்கு ஏதோ பெருசா கேட்க போறான் அப்படின்னு நினைச்சா, இன்னைக்கு என் லஞ்சை இவ சாப்பிட்டுட்டான், சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவன் கெஞ்சுறதா இருக்க அந்த மூமெண்ட் கரெக்ட் தானே? அந்த கலகல டைம். அப்படிப்பட்ட மூமெண்ட்ல ஸ்கூல் டேஸ் ஓட ஒரு ஹீரோயின் தான் நம்மளோட ஹீரோயின். அவ ஒரு டாப்பர், ஒரு சைலண்ட் குவீன், டீச்சர்ஸ்க்கான ஃபேவரட், ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவோ சைலண்ட், ஸ்ட்ராங், பிளேஃபுல் பட் சீக்ரெட்லி டீப் அப்படின்னு சொல்லலாம். He likes her, but we can also say he adores her. அதுக்கான கிளாரிட்டிய நம்ம ஹீரோ மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் he hides it well. இல்ல, ரொம்ப அதிகமா. இது இந்த காலத்துல இருக்க ஆல்பா ஜெனரேஷன் புரிஞ்சுப்பாங்க. பட் அந்த காலத்துல இருந்த ஜெனிசட் பசங்க புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது கூட ஒரு நல்ல டாபிக்கா தான் இருக்கு. சோ டியூன் இன், இத கூட ஒரு நல்ல டாபிக்கா நம்ம எடுத்துட்டு வரலாம். சரி, அப்படியே வேற ஒண்ணுத்துக்கு பறந்து போயிடாம இன்னைக்கு கதைக்கு வரலாம் வாங்க. நம்ம ஹீரோயின்க்கு இன்னைக்கு பிறந்த நாள். பட் அவளோ ஃப்ரெண்டு கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு அவ ஹாப்பினஸ் அவதானு புரியாம கஷ்டமா உட்காந்துட்டு இருக்கா. இதுல சாக்லேட் வேற கொடுக்கணுமா கடவுளே அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு கொரோனாக்கே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி எல்லாத்தையுமே நோட் பண்ணி இதை இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கடைசியில சாக்லேட்டை கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டா. கொடுத்து முடிச்சுட்டு வரும்போது குரங்கு மாதிரி ஒருத்தர் இங்கேக்கும் அங்கேக்கும் தாவிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறா. அது யாரோ இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அப்படி என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா, அவ ஸ்கெட்ச் போடும் போது ஒரு சில விஷயத்த இது இப்படிதான் இருக்குன்றத பாக்குறாள். அப்படி அவன் அங்க இருந்ததையும் அதுக்கப்புறமா அந்த சைடு கொடுக்கும் போது வேற ஒரு இடத்துக்கு போனதையும் திருப்பியும் அதர் சைடு வரும்போது இன்னொரு இடத்துல மாறி உட்காந்து, இந்த மாதிரி ஹீரோயின் எங்க இருக்காங்களோ அங்க இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கிறத பாக்குறான் நம்ம ஹீரோயின். அவளுக்கு என்னடா இது அப்படின்னு புரியாம சாக்லேட் எடுத்தியா அப்படின்னு அவனை கொஸ்டின் பண்றான். நம்ம ஹீரோவோ ஓஹோ அப்படின்னு ஏதோ மாட்டிக்கின புள்ள மாதிரி தலையும் நோட் பண்றாங்க. பட் ஏன் அப்படின்ட்டு எதுவும் ஒரு மாதிரி பண்ணிட்டு ஹீரோயினும் சாக்லேட் இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறான். பட் அப்ப அவ எதுவுமே யோசிக்கல. பட் லேட்டர் ஆன் இட் அவ she is getting wonder and everything is being fishy to her. என்ன ஏன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அவ தான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு பண்றவளாச்சு. ஸோ டேஸ் பாஸ் ஆன் ஆகுது. பட் நம்ம டிடெக்டிவ் ஏஜென்ட்டோ அந்த ஃபிஷினஸ விடாம நோன்றா. ஷீ ஸ்டார்ட்ஸ் நோட்டிசிங் ஹிம். அப்படி அவ நோட்டீஸ் பண்ண டைம்ல ஷீ ரியலைஸ்ட் ஹீரோ வாஸ் இன் லவ். ஷாக்ட் ஹர். பட் ஹீரோவோ அத ஹீரோயின் கிட்ட சொல்லல. ஸ்டில் ஹீரோயின் தெரிஞ்சதுக்கே ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான்.
எல்லாரும் கலாய்ப்பாங்களே, டீச்சர்ஸ்க்கு தெரியும். அப்ப தெரிய வந்தா ஃபேமிலிய கூப்பிடுவாங்க. ஒரு மாதிரி லைக் அவங்க ஸ்கூலோட அந்த பேக்ரவுண்ட் மைட் பி அப்படி இருக்கலாம். சோ அந்த இதுல அவ எல்லாத்தையுமே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லல அவ லவ் பண்றான்னு. கரெக்ட் தானே? இத ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்றதும் ஹீரோக்கு இன்னும் தெரியாது. அதுவும் கரெக்ட் தானே? சோ நம்ம ஹீரோயின் ஒண்ணு யோசிக்கிறாங்க, அவனையே நம்ம வெறுக்க வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சோ ஷி ஸ்டார்ட்ஸ் டிஸ்டன்சிங் ஹர்செல்ஃப். அவனை பார்த்தாலே சீ அப்படின்றதோ, மூஞ்ச காட்டுறதோ, இந்த மாதிரி லைக் ஹவ் ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி போயிட்டு இருந்த டைம்ல ஒரு நாள் ஒருத்தன் வந்து இந்த கிளாஸ்ல எல்லாம் காமெடி பீஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி காமெடி பீஸ் மாதிரி ஒருத்தன் திடீர்னு வந்து என்னன்னா ரொம்ப போரிங்கா போதே அப்படின்லாம் யோசிச்சுட்டு எல்லாம் சிலதெல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவன் லவ் பண்றான் தெரியுமா அப்படின்னு கத்திட்டான் ஹீரோயினை பார்த்து. அவ்வளவுதான், ஒட்டுமொத்த கிளாஸுக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயின் பயந்த மாதிரியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயின் ரொம்ப அழறா. இத்தனை நாள் ஹீரோயினுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண நம்ம ஹீரோயின் முன்னாடி தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணலனாலும் பட் பேக் எண்ட்ல ஹீரோயினுக்காக எல்லாமே பண்ணாங்க. அதத்தானே அவ டிடெக்டிவ் ஏஜென்டா இருந்து கண்டுபிடிச்சு அவ லவ் பண்றான்றத தெரிஞ்சுக்கிட்டா. சோ ரொம்ப அப்படி தாங்கனா நம்ம ஹீரோயின நம்ம ஹீரோ. பட் இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து நான் உன லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு ஒரே ஷாக். இப்பவாச்சு ஹீரோயின் சைலண்டா இருக்கணும்ல. பட் நம்ம ஹீரோயின் விடல. she starts punishing him. ஏன் அப்படின்னா இதுவும் ஹீரோயின் வந்து எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா ஹீரோ நம்மளுக்காக ஏதோ பண்றானே அப்படின்ற மாதிரி. சோ அவளோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி இந்த நேம்ஸ் எழுதி கொடுக்கறது, தமிழ் டாக்கர்ஸ், ஹேண்ட் கிரிக்கெட், இந்த மாதிரிலாம் அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் விளையாடிட்டு பேசிட்டு எல்லாம் இருப்பாங்க. இல்ல ஹோம்ஒர்க் பண்ணல, இப்படி எது வந்தாலும் ஹீரோ பேரு மட்டுமே ஹீரோயின் மிஸ் கிட்ட கொடுப்பான். இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்த்து ஒருத்தவங்க நேம் எழுதுறது, எழுதாம விடுறது. சோ இன்னைக்கு ஒருத்தவங்க நேம் எழுதுனா நாளைக்கு இன்னொருத்தவங்களோட நேம், இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தா. பட் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லா பேர்லயும் நம்ம ஹீரோட பேர் மட்டும்தான் இருக்கு. சோ அவளோட தாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மிஸ் கிட்ட போகுது, மிஸ் அசைன்மெண்ட் கொடுக்க போறாங்க, நிக்க வைக்க போறாங்க, இதை தவிர வேற என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா அவளுக்கு வந்து அவனை பனிஷ் பண்ணணும். நான் அவனை doesn't heroine wants hero to hurt. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவளுக்கு அவளோட செல்ஃபிஷ்னஸ் ஏன் இந்த மாதிரி பண்றா அப்படின்னா தான் மாட்டிக்க கூடாது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் முன்னாடி. அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவனை வெறுக்கிறோன்றது எல்லாருக்குமே புரியணும். அப்படி நம்ம வெறுக்கணும்னா நம்ம வெறுப்ப காமிச்சே ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் என்னால அவனை லவ் பண்ணவே முடியாது, நம்ம இன்னும் ஒண்ணுமே பண்ணல, வளரவே இல்லையே, இப்பவே என்ன லவ் இதெல்லாம் அப்படின்னு அவளோட அந்த தாட்ஸ். அவன் நம்மள லவ் பண்றான், அவனை நம்ம ஏமாத்திடக்கூடாது. லெட் him go out away from me. அதுக்கு அவன் என்ன வெறுத்துட்டோம், இட்ஸ் பீன் குட் ரைட் அப்படின்ற மாதிரி அவளே எல்லாத்தையும். யாராவது இவ்வளவுலாம் யோசிப்பாங்களாங்க? ஆனா இவ்வளோத்தையும் நம்ம ஹீரோயின் அவளுக்குள்ள போட்டு யோசிச்சு இவ்வளோ விஷயத்த பண்ணா. ஓகே பண்ணா. ஒரு நாள் ட்விஸ்ட். அதே மாதிரி கேம்ஸ் எல்லாம் அவங்க எப்பவுமே விளையாடிட்டு இருந்த டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், தேர்ட் வார்னிங் மாதிரி போய் இதுக்கு மேல பண்ணீங்கன்னா இட் குட் பி அ பிக் திங் அப்படின்ற மாதிரி வந்த இடத்துல ஹீரோயின் ஹீரோவோட நேமை எழுதி கொடுக்கறா. பட் அது கிளாஸ் டீச்சர் கிட்ட போகாம அவங்களோட வைஸ் பிரின்சிபல் கிட்ட போகுது. சடன்லி வைஸ் பிரின்சிபல் அந்த டைம் பார்த்து கிளாஸ் ரூம்க்கு வராங்க. நேம் படிக்கிறாங்க. ஹீரோ அடி வாங்குறான். சும்மா தாறு மாறா ஹீரோவை அடிச்சு உதைக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு கலங்கு. அங்க இருக்க எல்லாருமே அத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் எவ்வளோ அழுதுருப்பா, எப்படி உடைஞ்சிருப்பா. சே நம்மளால தானே அப்படின்னு அவ ஒட்டு மொத்தமா உடைஞ்சு போறா. அவளால அதை தாங்கவே முடியல. அப்பயும் பசங்கெல்லாம் அவன் இன்னைக்கு விளையாட கூட இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அவ நினைச்சிருந்தா மிஸ்டேக்னு சொல்லிருக்கலாம். பட் she been quiet. அவன் வாங்கட்டும்
அப்படின்னு அப்பயும் மனச மொத்தமா கல்லாக்கி அவ அந்த வார்த்தைய சொல்றா. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ச்சே அப்படின்ற மொமெண்ட் கிரியேட் ஆயிடும். கரெக்ட் தானே? அதுதானே நம்ம ஹீரோயினை எக்ஸ்பெக்ட் பண்ணா. அதுக்காக தானே அந்த வலியுமே அவ இப்போ சந்தோஷமா ஒண்ணும் அவளோட செல்ஃபிஷ்னஸ் இருந்தாலும் அது சந்தோஷமா பண்ணலையே, அவளும் அழுதுட்டு தான் பண்றா. அது கண்டிப்பா நம்ம புரிஞ்சு ஆகணும். முடியுது, ஹீரோ ஒரு மாதிரி மொத்தமா உடைஞ்சு போயிட்டான் ஹீரோயினோட அந்த வே ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து. பட் டேஸ் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, ஹீரோ உங்க பேரண்ட்ஸ் கூட இல்ல அப்படின்ட்டு. அதை கேட்டு இன்னும் உடைஞ்சு போன நம்ம ஹீரோயினுக்கு தாங்கவே முடியல. ச்சே, அவன் ஒரு அன்பை ஏங்கிதானே நம்ம கிட்ட வந்தான், நம்ம அதை இவ்ளோ கேவலமா பண்ணிட்டோமே. அவனுக்கு சொல்லி கூட புரிய வச்சிருந்திருக்கலாம். she might have done right. இல்ல இங்க பாரு, இது இந்த ஏஜ்ல இப்படிதான் இருக்கும். she might have done. இல்ல எனக்கு உன்னை பிடிக்கல, she might have done. பட் எதையுமே பண்ணாம அவ எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணி எவ்வளவு அதை குரூஷியலா ஆக்கியிருக்கா. கரெக்ட் தானே? சோ அந்த கில்ட் ஃபீல் இப்ப அவளுக்கு ரொம்ப அதிகமாகுது. அந்த கில்ட் ஃபீலிங்ல ஹீரோ கிட்ட போய் ஹீரோயின் மன்னிப்பு கேட்க பாக்குறா. பட் ஹீரோ அவளை பக்கத்துல கூட விடல. அவனோட வலி அவ்வளோ அதிகமா இருக்கு. எத்தனையோ நாள் கெஞ்சி பார்த்துட்டா, கதறி பார்த்துட்டா, நான் உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும், லீவ் மீ ப்ளீஸ். பட் ஹீரோ அவ்வளவுதான். ஹீரோயின் என்ன ஆசைப்பட்டாலோ அவன் வெறுக்கணும். அது எப்படி அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் எவ்வளவு ஹை அப்படி யோசித்தாலும் அதே மாதிரி ஹீரோ மாறிட்டான். சிம்பிள். யூ ஓன் யுவர் தாட்ஸ். கரெக்ட் தானே? Everything has moved on, but the scar inside her never healed. Correct தானே? He moved away. ஹீரோ போயிட்டான், அவ்வளவுதான். அப்பதான் ஹீரோயின் ரியலைஸ் பண்றா, அவ அவனை வெறுக்கல, அவ பயந்தா அந்த லவ்னால ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ. அத அவ அவன்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம், கிளாரிஃபை பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவ ஓவர் திங்க் பண்ணி எல்லாத்தையும் உள்ள போட்டு குழப்பி ஒரு பியூட்டிஃபுல் திங்க பிரேக் பண்ணிட்டா. திருக்குறள் கூட இத அழகா சொல்லிருக்கு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஹீரோ அவ்வளோ அடியிலையும் ஒரு நாள் அவ பண்றதுலயும் கூட அவளை வெறுக்கல. பட் அந்த மொமெண்ட்லயும் அவன் வாங்கட்டுமே அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல ஹீரோ உடைஞ்சு போயிட்டாங்க. அது என்னைக்குமே அவனுக்கு ஹீல் ஆகணும்னு அவன் யோசிக்கல. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தப்பு பண்ணவங்க ரியலைஸ் ஆகி ஒரு மன்னிப்பு கேட்கறப்போ அத மன்னிக்கிற பக்கமும் இருக்கணும். ஓகே, அவங்க சின்ன பசங்க, கரெக்ட். பட் இது ஒரு கருத்து தானே. நம்மலாம் ஜஸ்ட் ஹியூமன்ஸ். கண்டிப்பா தப்பு பண்ணுவோம், நம்மளுக்கு புரியாது ஏன் இது எதுக்கு இதுன்னு. பட் ஒரு நாள் நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன் வரும் கண்டிப்பா. அன்னைக்கு அந்த அடி வாங்கினவங்களை விட இது நம்மளால தானே அப்படின்னு ரியலைஸ் பண்றவங்களுக்கு வலி அதிகமா இருக்கும். நீ அடி வாங்கி மட்டும்தான் பெயின் எடுத்திருக்க, அவங்க இது என்னால தானே அப்படின்ற பெயின் பிளஸ் நீ எவ்வளவு பெயின் அனுபவிச்சியோ அந்த பெயினையே அவங்களுக்குள்ள எடுத்திருப்பாங்க. அது அந்த பெயினை எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட் புரியும். அவங்களோட அந்த வலி ரொம்ப கொடுமையா இருக்கும். சோ உங்க லைஃப்ல எஸ் உங்களோட அந்த வலிதான், அதை போக்க முடியாது. பட் அவங்க ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வராங்கல, மன்னிக்கலாமே. நீ மன்னிக்கலனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கலாமே. அவங்க என்னதான் சொல்ல வராங்க, மைட் பி அது உங்களை ஹீல் பண்ணலாம், உங்களையும் சேர்த்து ஹீல் பண்ணலாம். அன்னைக்கு இருந்த அந்த வலி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயமா உங்களோட இன்னர் ஹார்ட்ல இருக்கும். அது உங்களையுமே ஹீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அட் த சேம் டைம் அவங்களையும் அதை ஹீல் பண்ணுங்க, அத நீங்க யோசிங்க. அவ பண்ணால நானும் பண்ணணும், வாட் இஸ் இட்? அப்போ உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அததானே ஹீரோவும் பண்ணிருப்பாங்க.
சோ இந்த சின்ன விஷயம் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்தா இன்னைக்கு நான் முன்வைக்கிறேன். The burden of guilt கண்டிப்பா போகாது. Success, joy, even after time. Time heals ன்னு சொல்லுவாங்கல்ல, but never the burden of guilt will go. Only healing can realize it. அந்த ஹீலிங்ன்றது என்ன? நம்ம ஹீரோ ஒன்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட பேசி அந்த தாட் ப்ராசஸ் உள்ள அவங்க போகும்போது மட்டும்தான் நம்ம ஹீரோயினால ஹீல் ஆக முடியும் அப்படின்றது தான் ஒரு உண்மை, நிஜம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா மன்னிப்பு கொடுத்துருங்க. அது உங்களையும் ஒரு ஹீல் பண்ணும், அவங்களுக்கும் ஒரு ஹீலிங் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃபைன், இன்கேஸ் அவங்க மன்னிக்கவே இல்லை, நான் வாழ்க்கை முழுக்க அந்த ஹீலிங்கே இல்லாம நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. There is a technique from a book, so have to overcome it. அந்த wound இருக்குல்ல, அந்த wound, அந்த வலி, அது வந்து பாஸ்ட் தான். இட் இஸ் நாட் இன் தி பிரசன்ட். அது ஒரு பாஸ்ட் ஸ்டோர்ட் இன் யுவர் ஹார்ட் பெயின். அது டிஸப்பியர் ஆகாது. இட் லிவ்ஸ் quietly inside you, affecting how you speak, how you love, how you trust. So அதுக்கு ஒரு 4 டெக்னிக்ஸ் மூலமா we can able to overcome கொஞ்சமாவது. So step 1, recognize the trigger. நீங்க எப்பப்பெல்லாம் அந்த regret, அந்த shame, அந்த guilt ஃபீல் பண்றீங்களோ அப்படியே பாஸ் பண்ணி அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுங்க. அது இன்னைக்கானது இல்ல, அந்த பாஸ்ட் நாக்கிங் யுவர் ஹார்ட் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு அத உங்களுக்குள்ள அனுப்புங்க. அப்சர்வ் பண்ணுங்க அந்த வலி எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. செஸ்ட், ஹெட், த்ரோட், இப்படி உங்களோட அந்த வலி எங்க சப்ரஸ் ஆயிருக்குன்றத உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணுங்க. ஸ்டெப் 2, allow it to flow through. சோ இங்கதான் இருக்கு, அது உங்க செஸ்ட தான் அது ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குதுன்னா take a deep breath. Say, let the energy pass on through me. நான் நிம்மதியா இருக்கேன். Let it come, let it move, let it leave அப்படின்னு சொல்லி அத உங்க பாடியில இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுங்க. The heart is meant to open, not to close. So step 3, express without expectations. முடிஞ்சா நம்ம சொன்ன மாதிரி அந்த பசங்க, யார் அந்த பையனோ யார் அந்த பொண்ணோ, பேசுங்க. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ரிலேஷன்ஷிப், ஐ மீன் லவ் ரிலேஷன்ஷிப், எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே இதுதான் ஃபார்முலா. ஸோ whomever the opposite gender, you speak with them. முடியலையா, முடியாத பட்சத்துல ரைட் அ லெட்டர் ஆர் ரெக்கார்ட் அ மெசேஜ். அவங்க தான் பக்கத்துல இருக்காங்க, அந்த பையன் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான், நீ எப்படி எப்படிலாம் அத அழுது கெஞ்சியோ, லைக் how you feel, how you think, இவ்வளோ டிப்ரெஸ்ட் மூமெண்ட்ல நீ எக்ஸ்பிரஸ் பண்ண போறியோ, இல்ல வந்து நார்மல் மூமெண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறியோ, இல்ல அழுது எக்ஸ்பிரஸ் பண்ண போறியோ, இல்ல இப்படிதான் நான் அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண போறியோ, இட் டசன்ட் மேட்டர். பட் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அதை அப்படியே டிட்டோவா எக்ஸ்பிரஸ் பண்ணி போர். ஒரு தண்ணி அப்படியே கீழே ஊத்துற மாதிரி ஜஸ்ட் போர் இட். சாரி சொல்லி யூ ஜஸ்ட் மேக் அ கேர் ஃபார் தெம். அது வந்து ஒரு அழகான ஒரு எண்டிங்கா முடிங்க. ஐ ரிலீஸ் தி பெயின் ஃப்ரம் போத் ஆஃப் us அப்படின்ற மாதிரி. அது நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்ற அதுக்கும் நம்ம போட்டு நம்மள வருத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார் him or her, இட் இஸ் ஃபார் யூ. burn it, bury it. அந்த எக்ஸ்பிரஷன் தான் ஹீலிங் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் ஹீலிங். ஸோ அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்றது தான் விஷயம். அதை பண்ண முடியாத டைம்ல யூ எக்ஸ்பிரஸ் இட் டு யுவர் ஓன். அவன் தான் அப்படின்னு நினைச்சு எக்ஸ்பிரஸ் எவ்ரிதிங். இதுதான் ஹீலிங். யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ்,
யூ ஆர் த அப்சர்வர் ஆஃப் யுவர் தாட்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் 4, forgive yourself. பெயினை கண்டுபிடிக்கிறோம், அதை ரிலீஸ் பண்றோம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். கடைசியில நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஸோ என்ன நானே மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களை மன்னிக்கிறது. அன்னைக்கு நான் பண்ணும் போது அது ஏதோ ஒரு குழப்பம், எனக்கு புரியாம இல்ல தெரிஞ்சே நான் கூட அந்த மெச்சூரிட்டி இல்லாம, சரி மெச்சூரிட்டி இருந்தும் நான் தெரிஞ்சுதான் பண்ணனா, ஐம் சாரி. பட் இப்போ நான் grown and I have realized my mistake. I'm just okay with it அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. உங்களை நீங்க குறைச்சு கீழே தள்ளிக்காம மன்னிச்சு விடுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்க, கரெக்ட் தானே? யூ ஆர் நாட் தி ஒன், தி ஓல்டு ஒன், யூ ஆர் தி நியூ ஒன். நீங்க ரியலைஸ் பண்ணி திருந்திருக்கீங்க. So you can forgive yourself. Speak to you, to your own self. I am there to protect you and I have forgiven you அப்படின்ற அழகா உங்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்துக்கோங்க. And now let this go and feel free from your heart. இந்த மாதிரி to heal both the sides, to realize and release the guilt and open the heart, unspoken அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னும் டீடைல்டா how to heal அப்படின்ற ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு அனுப்புறேன். You are not your pain, you are the one who can let go out of it. நீங்க மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்றத என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. சோ உங்களோட வலியை நீங்க தான் போக்கணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த கதையோட கடைசி மாரலுக்கு நம்ம வேண்டோம். எப்பவுமே சைலன்ஸ் கோல்டன்லாம் கிடையாதுங்க. சம்டைம் இட் இஸ் a wound that keeps bleeding. So never ever லைஃப்ல ஒரு டிசிஷனை ஓவர் திங்க் பண்ணி நீங்களே கிரியேட் மட்டும் பண்ணிடாது. let it flow by its own. உங்களுக்கு ஒரு விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆகுதா, அதை டீகோட் பண்ணுங்க. அதுக்கான கிளாரிட்டிய கன்சர்ன் பர்சன் கிட்ட இருந்து வாங்குங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. ஹீரோக்கும் ஹீரோயின் அப்படிலாம் பண்ணும்போது ஏன்டா இவ இப்படிலாம் பண்றான்றது கண்டிப்பா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஹீரோவாவது கேட்டிருக்கணும், கேட்கல. அதே மாதிரி ஹீரோயினும் இல்ல இங்க பாரு இதெல்லாம் இப்போ தப்பு அப்படின்றத ஹீரோக்கு புரிய வச்சிருந்திருக்கணும். அதையும் ஹீரோயின் பண்ணல. இப்படி எதுக்குமே கிளாரிட்டி இல்லாம எல்லாமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணி என்ன ஆச்சு? எல்லாமே வேஸ்ட். எப்பவுமே இந்த சைலன்ஸ் அப்படின்றதுதான் கீ. அதை பிரேக் பண்ணியே ஆகணும். குழப்பத்துல இருக்கப்போ கிளாரிட்டிக்கான சைலன்ஸை பிரேக் பண்ணும். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிக்கிறதுக்கான சைலன்ஸை நீங்க பிரேக் பண்ணி கொடுக்கணும். சோ ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். சோ சைலன்ஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீ. அத பிரேக் கண்டிப்பா பண்ணுங்க. அப்படி அவங்க அதை பிரேக் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு சோலுமே பிகம் a பியூட்டிஃபுல், ஒரு அழகான கப்பலா இருந்திருப்பாங்க. பட் காலத்துக்கும் அழியாத வலியோட பிரிஞ்சிட்டாங்க. சோ அப்படி நம்மளும் இருக்கக்கூடாது அப்படின்னா லெட் கோ அவுட் ஆஃப் கில்ட். தேவைப்படுற நேரத்துல பேசுங்க, கெட் அ கிளாரிட்டி அண்ட் heal what's left unsaid. இதுதான் இன்னைக்கான மெய்யான இன்பம் மொமெண்ட். So tune in until next with me, பிரியமானவர். இது தனிமையை இனிமையாக்கும் நேரம்.